வெல்கம் டு டெய்லர் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து சுடிதார் நெக் டிசைன் எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி சிம்பிளான மெத்தடு. இதை பார்த்து நீங்களும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எதனா இருந்தால் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நெக் அகலம் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். நெக் லென்த் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். சேம் மேலே வச்சேன் இல்லைங்க, அந்த 2 இன்ச்சு இங்கேயே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம யூ நெக் கட் பண்ணி போகிறோம். அதனால் இந்த இடத்துல லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். யூ நெக் வந்துடும். இப்போ இங்கேருந்து நெக்கு நம்ம டிசைன் பண்ணோம் இல்லைங்களா, இங்கேருந்து வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு வரலாம். ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். இப்போ இது லென்த் வந்து இங்கேருந்து மறுபடியும் ஒரு 5 இன்ச் வச்சுக்கிறேன். நான் 5 இன்ச் இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 1 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இது ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம யூ நெக் போட்டுக்கோல, அதே மாதிரி இதையும் நம்ம யூவாக மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி நான் மாற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த யூ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் தனியாக. இப்போ வந்து இந்த யூவை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த யூ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வந்து பாடி பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக் டிசைன் பண்ணது வந்து நான் வேறு கிளாத்தில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த யூவோட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன். உள்ளே மடித்து தைக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா இதை விட்டுருக்கேன். இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இது வேறு டிசைன். இந்த கிளாத்து வேறு கிளாத் எடுத்திருக்கேன். சேம் ஆப்போசிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். ஒரு டிசைனுக்காக, ஒரு கான்ட்ராஸ்ட் தெரியறதுக்காக இந்த கலர் எடுத்திருக்கேன். அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த டிசைனில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணலாம். பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். பைப்பிங் இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி ஓரம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிட்டு இது ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக கட் பண்ணிட்டு நம்ம இப்போ கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது லைட் மடித்து நம்ம ஃபோல்டு பண்ணி உருட்டி தைக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம் ஃபுல்லாக. தைக்கிறது சுடிதார் நெக் ஃப்ரண்ட் டிசைனு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு.
இந்த மாதிரி நெக் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கிளாத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? கட் பண்ணி வச்சது இந்த ஓரத்தில் நம்ம மடித்து தச்சிக்கிட்டே வரலாம். பாருங்கள், இந்த ஓரத்தில் நம்ம மடித்து தைச்சிட்டு இதை ரைட் சைடில் எப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டர் நெக்குக்கு நேராக சென்டர் வச்சு நம்ம எப்படி ஈவனாக மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம தைக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணும்போது மாறிடக்கூடாது இல்லைங்களா? அதனால் இப்படி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது சென்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நான் ஒரு கைடு அளவுக்கு மறுபடியும் பக்கத்துலேயே இன்னும் ஸ்டிச் பண்ணின்னு வரேன். ஏன்னா அது பேலன்ஸ் நிற்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிட்டு இந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் வைக்கலாம். சேம் இதே கிளாத்தில் வந்து நான் பைப்பிங் வைக்க போகிறேன். நெக்குக்கும் நெக் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுலாம். எப்படி இருக்கு? இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தட் நெக் டிசைனு, சுடிதார் நெக் டிசைனு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் கடையில் விற்கிறாங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் வாங்கி ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சேம் பிங்க்கு வாங்கி இங்கேயும் வைக்கலாம், நல்ல டிசைனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.